السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தினத்தில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே இன்றும் வாட்ஸ்அப் வழியாக வந்த கேள்விகளில் முதல் கேள்வியாக ஒருவர் கேட்டிருக்கிறார், யாருக்கும் ஒரு உதவி செய்தால் அதற்காக ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்பதும் அதற்கு பதிலாக பாரக்கல்லாஹு ஃபீ என்பதுக்கும் ஆதாரம் உண்டா என்று சொல்லி ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வின்னு கேட்டால், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சிட்டார். உதவி செஞ்சதுனால அவர் என்ன செய்கிறார், உதவி செஞ்சாலுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர் என்றும், மறுபடி மற்றவர் என்ன செய்கிறாரு, பாரக்கல்லாஹு ஃபீ என்று சொல்லக்கூடிய வழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டு இருக்கிறார்களா என்று சொல்லி கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. முதல்ல ஜஸாக்கல்லாஹு ஹைர் என்று சொன்னால் அதோட அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும் என்பது அதனுடைய அர்த்தம். உண்மையிலே இந்த அர்த்தத்தின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது, சுனன் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி 2035வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சுனிய இலைஹி மௌரூஃபுன், ஒருவர் தனக்கு நல்லது செய்யப்படுகின்ற பொழுது ஃபகால லிஃபாயிலிஹி, அந்த நல்ல செயலுக்காக வேண்டி அவர் சொல்கிறார், ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நட்கூலி தரட்டும், உங்களுக்கு நட்கூலி தரட்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், அந்த செயலுக்காக வேண்டி அவர் செய்த அந்த உதவிக்காக வேண்டி ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று என்ன செய்கிறார், சொல்கிறார். ஃபகத் அபுலக ஃபிஸ்ஸனாயி, அப்படி சொன்னாரேயானால் அவருக்கு அவரை நிறைவாக அவர் புகழ்ந்து விட்டார். யார் உதவி செஞ்சால் நிறைவாக ஜஸாக்கல்லாஹு ஹைர்னு சொன்னவர் புகழ்ந்து விட்டார்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு கற்றுத்தந்த ஒரு செய்தான். ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாரு, உதவி செஞ்சதுக்கு பிரதி உபகாரமாக அந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம், ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு செய்திதான். அப்படி ஒருத்தருக்கு நம்ம அந்த மாதிரி பதில் சொல்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார், முழுசாக அவரை புகழ்ந்த மாதிரி, முழுசாக அவருடைய விஷயங்களை புகழ்ந்தவராகி விடுவார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நமக்கு அதை அனுமதி தர்றாங்க. அதே சமயத்தில் இதுக்கு இன்னொரு வரலாற்று ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்திலே நடந்த ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறியக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கிராமவாசி ஒருத்தரோட ஒரு வியாபாரம் மேற்கொள்கிறாங்க. அது என்ன வியாபாரம்னு சொன்னால், அந்த கிராமவாசி இடத்துல ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஒட்டகத்தை வாங்குறதுக்காக வேண்டி ஒரு வசக் அளவு என்ன செய்கிறாரு, அஜ்வா பேரிச்சம்பழத்தை கொடுக்கறதுக்கு விலை பேசுகிறாங்க. ஒரு வசக் என்பது நம்முடைய கணக்கின் பிரகாரம் சுமார் கிட்டத்தட்ட 125 கிலோகிராம் வரக்கூடிய எடை வரக்கூடிய அளவு. அப்போ அந்த 125 கிலோ எடையுள்ள அந்த அஜ்வா பழத்தை அதுக்கு பகரமாக விலை பேசி ஒட்டகத்தை வாங்குறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விலை பேசுகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார், ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த அஜ்வா பழத்தை என்ன செய்யணும், கொடுக்கணுமே, கொடுத்தா தானே ஒட்டகம் கிடைக்கும். அப்போ அது அஜ்வா பழம் வீட்டில் இருக்கிறது. அப்போ அவரை அழைச்சிட்டு போகிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டில் போய் அஜ்வா பழத்தை கொடுத்துட்டு ஒட்டகத்தை வாங்கிக்கிறதுக்காக வேண்டி வீட்டில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே அஜ்வா பழத்தை காணலை. அப்போது அஜ்வா பழத்தை காணலை, சில வேளை என்ன செய்திருக்கலாம், அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களே அதை தர்மம் செய்திருக்கலாம், அல்லது அதுக்கு காரணம் சொல்லப்படவில்லை, ஆனால் வீட்டில் அது இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சொல்கிறாங்க, இப்படித்தான் நாங்கள் வீட்டில் பார்த்தேன், பேரிச்சம்பழத்தை காணலை, அஜ்வா பழத்தை காணவில்லைன்னு சொன்னோம். பின்னாடி அந்த கிராமவாசி முகம் சுளிக்கிறார். வாதுராஹு, அந்த செய்தியில் வரக்கூடியது, அவர் என்ன செய்கிறாரு, மோசம் செஞ்சிட்டிங்களே, ஏமாற்றிட்டீங்களேன்னு சொன்னேன். அந்த வார்த்தை பிரயோகித்தவன் பின்னாடி
அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து மற்ற மக்கள் என்ன செய்கிறாங்க, அவரை கடிஞ்சு பேசுகிறாங்க, அந்த கிராமவாசியை கடிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லா மோசடி செய்வாரா, அப்படிப்பட்ட ஆள் அவர் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, கடிஞ்சு பேசக்கொள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹு விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, அவருக்கு ஏச வேண்டாம். ஏண்டா ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மக்காலன், அவருக்கு வந்து உரிமை உண்டு. ஏண்டா அவரோட ஒட்டகம் வந்து அவர் உரிமையாளர். அப்போ அவர் அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில். அதனால் அவர் பேசுகிறதுக்கு உரிமை உண்டு, அவரை விட்டுருங்க, அவரை வந்து நீங்கள் கண்டிக்காதீங்கன்னு சொன்ன பின்னாடி விட்டுடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறாங்க, சார் நான் எதுக்கும் இன்னொரு தடவை போய் பார்க்குறேன், இருக்குதா என்று சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்பவும் இருக்கவில்லை. அப்போ வெளியே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இதே மாதிரி சொல்கிறாங்க, இப்படித்தான் வீட்டில் பார்த்தேன், நம்பித்தான் வந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லி நம்பித்தான் வந்தது, வந்து பார்த்தேன் என்ன செய்யலை, வீட்டில் அந்த பொருள் இல்லைன்னு சொன்ன முன்னாடி அப்பவும் என்ன செய்கிறாரு, ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல சொன்ன முன்னாடி அதே போல் மக்களும் என்ன செய்கிறாங்க, கடிஞ்சு பேசின பின்னாடி அப்பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசுறதுக்கு மக்களை ஏசுறதுக்கு விடவில்லை. அப்போது இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், இல்லை அதனால் நீங்கள் அதை திருப்பி வாபஸ் வாங்கிக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு தோரணையில், சரி ஒட்டம் தேவையில்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கங்கிற மாதிரியான தோரணையில், ஏன்னா அஜ்வா பழம் தான் இல்லையே, கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போது அந்த தோரணையில் ரசூலா பேசுகிறாங்க. அப்போது ரெண்டாவதையும் பார்க்கின்ற பொழுதும் என்ன செய்யப்படலை, அவர் ஏமாற்றப்படுகிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வியாபாரம் அந்த இடத்துல உடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது என்ன ஏற்பாடு, ஒரு சஹாபியை கூப்பிட்டு, இத்ஹப் இலா ஹுவைலா பின்த் ஹக்கீம் இப்னு உமையா, ஹக்கீமுடைய மகள் ஹுவைலாட்ட போய் நீங்கள் கேளுங்க, நீங்கள் எங்கே போங்க, நீங்கள் ஹுவைலா இடத்துல நீங்கள் போங்க, போய் கேளுங்க, ஒரு வசக் அஜ்வா பேரிச்சம்பழத்தை கடனாக தர முடியுமா, இன்ஷா அல்லாஹ் நான் திருப்பி தந்துடுறேன். ரசூல் அப்படியே வார்த்தை சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அதை வந்து செஞ்சிடுறேன், திருப்பி தந்துடுறேன், கடனாக தாங்க, இருக்குமான்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த சஹாபி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த சஹாபியும் அந்த பெண்மணிடத்தில் போய் கேட்குறாங்க, அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, இருக்குது, யார் சரி அனுப்புங்க, நான் கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யப்படுகிறது, அந்த தகவல் வந்து எத்தி வைக்கப்படுகிறது. இப்படி தான் அவங்கள்ட்ட அந்த பேரிச்சம்பழம் இருக்குது என்ற செய்தி எத்தி வைக்கப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபிட்ட சொல்கிறாங்க, இவரை அழைச்சிட்டு போங்க, இந்த கிராமவாசி அழைச்சிட்டு போங்க, அதை பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு ஒட்டகத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கட்டளையிடுறாங்க. அதே போல் அவருக்கு அஜ்வா பழம் கிடைக்கிறது. இப்போ இதோட இந்த சம்பவம் முடியலை. அடுத்து என்ன நடக்கிறது, அந்த அறிவிப்பில் வருகிறது, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ஃபமர்ரல் ஆராபியு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஜாலிசு ஃபி அஸ்ஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கிராமவாசி வந்தார். இந்த வியாபாரமாக முடிஞ்சு ஒரு கட்டத்தை என்ன செய்கிறாரு, அவர் வந்தார். அப்போ சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த கிராமவாசி சொல்கிறார், ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நட்கூலி தரட்டும், அல்லாஹ் வந்து நட்கூலி தரட்டும். எதுக்கு, ஃபகத் அவுஃபைத வாத்து யப்த, நீங்கள் என் மனநிறைவாக ஏமாற்றப்படாமல் நம்பிக்கை என்ன ஏமாற்றப்படாமல் எனக்கு அந்த உதவியை செய்து விட்டீர்கள், அதனால் வந்து உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கூலி உண்டாகட்டும், ஜஸாக் அல்லாஹ் ஹைரா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்படி சொன்ன பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்கிறார்கள், ஒரு செய்தி சொல்கிறார்கள், உலாய்க்க ஹியாரு இபாதுல்லாஹி இந்தல்லாஹி யௌமல் கியாமல் அல் மூஃபூனல் முத்திபூன், அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் யார் சிறந்தவர் என்று சொன்னால், நல்ல முறையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவர், நல்ல முறையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவர் தான் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் சிறந்தவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்கிறது காரணம் என்ன, அவருடைய வியாபாரம் அந்த இடத்துல உடைபடவில்லை, வியாபாரம் நடந்துருச்சு, அந்த இடத்துல வியாபாரம் நடந்துருச்சு. அப்போ ஒருவேளை அந்த வியாபாரம் நடக்கவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த வியாபாரம் நடக்கவில்லை என்று இருந்தால், சில வேளை அவருக்கு அந்த ஒட்டகத்தின் மூலமாக அந்த வியாபாரம் நடக்காமல் பாதிப்புக்கு உண்டாயிருக்கலாம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்ன செய்கிறாங்க அவர் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல இப்படி ஒரு செய்தியும் சொல்கிறாங்க, யார் தன்னம்பிக்கையோட அதை நம்பிக்கை இழக்காமல் முழுசாக
அவரை நம்பிக்கையை காப்பாற்றி அவர் உதவி செய்கிறாரோ மறுமை நாளில் வந்து என்ன செய்கிறாங்க, நம்பிக்கையை காப்பாற்றுறவருக்கு மறுமை நாளில் வந்து அல்லாஹ்விடத்தில் நல்லவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போது இந்த செய்தியிலையும் என்ன வருகிறது, ஒரு ஆள் உதவி செஞ்சாண்டா அவர் வியாபாரத்துக்காக வேண்டி அவர் உதவி செஞ்சிருக்கிறார். யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வகையில் உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் அவர் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லி சொன்னதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை வந்து இந்த இடத்தில் அங்கீகரித்தார்கள் என்பதையும் என்ன செய்கிறோம், பார்க்க முடிகிறது. இப்போ இது ஒரு செய்தி. இப்போ அடுத்த என்ன கேள்வி கேட்குறாங்க, இப்படி ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்கிறது ஒரு விஷயம் சரி, ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொன்ன பின்னாடி அடுத்தவர் வந்து பாரக்கல்லாஹு ஃபீ என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டுமா, திருப்பி பதில் சொல்ல வேண்டுமா, திருப்பி பதில் சொல்ல வேண்டுமா? இப்போ உதாரணமாக ஒரு ஆளுக்கு வந்து நான் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம், அப்போ திருப்பி பதில் எப்படி வருகிறது, வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லி வருகிறது. இதே போல் ஒருவர் செஞ்ச நன்றிக்காக வேண்டி செய்த அளவுக்காக வேண்டி ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொன்ன பின்னாடி சலாத்துக்கு பதில் சொல்வது போல பாரக்கல்லாஹு ஃபீ என்று சொல்லி பதில் சொல்லணுமா? அப்படி சில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டு இருக்கிறார்களா என்று சொல்லி அடுத்த கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்குண்டான பதிலை பார்ப்பதற்கு முன்னாடி இது போல சொற்பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி? நன்றி வார்த்தைகள் திருப்பி நாங்கள் சொல்கின்ற பொழுது பாரக்கல்லாஹு ஃபீ என்றும் வ ஜஸாக்கும்னு சொல்லியும் வ இய்யாக்கன்னு சொல்லியும் வ ஹஸனல்லாஹு இலைக்கன்னு சொல்லி அப்படியான வார்த்தைகளும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீன்னு சொல்லியும் வ இய்யாக்கன்னு சொல்லியும் வ ஜஸாக்கும் என்று சொல்லியும் வ ஹஸனல்லாஹு இலைக்கன்னு சொல்லியும் வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள். இப்படியான வார்த்தைகள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்று பார்த்தால் எந்த ஒரு செய்தியும் அப்படி கற்றுத்தரவே இல்லை. அப்படியான ஒரு செய்தி என்ன செய்யவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்போ என்ன தான் நம்ம திருப்பி சொல்ல முடியும், அப்படி ஏதாவது வழிகாட்டி தந்திருக்கிறார்களா என்று பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கும் வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. எப்படி நாம் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லி பதில் சொல்கிறோமோ அதே போல் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொன்னால் அதற்கும் பதில் சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. எந்த வழி? ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தைகள் இல்லை, பாரக்கல்லாஹு ஃபீ வ இய்யாக்க வ ஜஸாக்கும் சொல்லி வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்ல. அது என்ன வார்த்தைகள் என்று வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சுனல் குப்ரா நசாயிலே பதிவு செய்யப்பட்ட சுனல் குப்ராவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய தர்ம உணவுப் பொருட்களை வந்து வச்சு காத்துட்டு இருக்க மாட்டாங்க, தர்ம பொருட்களை வந்து வச்சு காத்துட்டு இருக்க மாட்டாங்க, உடனடியாக பங்கிட்டு முடித்து விடுவார்கள், அதை மீதம் வைக்க மாட்டார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர் அன்சாரிகள் ஒரு ஆள், அவர் வருகிறார். வந்து சொல்கிறார்கள், அன்சாரி வம்சத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது, பனி லஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க சரியான கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் தர்ம பொருட்கள் தாங்க என்று சொன்ன முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னும் முடிஞ்ச போர் வந்துட்டீங்க, முடிஞ்சிட்டே கையில் இருக்கிறது முடிந்து விட்டதே, திருப்பி கிடைக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க, வந்து அறிவிங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்படி சொன்ன பிரகாரம் அதே போல் ஹைபரில் சில பேரிச்சம்பழங்களும் சில உணவுப் பொருட்களும் கிடைக்கிறது, பேரிச்சம்பழங்களும் சில உணவுப் பொருட்களும் கிடைக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிற மக்களுக்கும் கொடுக்கிறார்கள், அன்சாரிகளுக்கும் கொடுக்கிறார்கள். அதே போல் இந்த உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குடும்பத்தை வந்து என்ன செய்தார்கள், அந்த இடத்தில் பரிந்துரைத்தார்களே, அந்த குடும்பத்துக்கும் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி கொடுத்தார்கள், அதிகமாக கொடுத்தார்கள் என்ற செய்தி அந்த இடத்துல வருகிறது. இப்படி வருகின்ற பொழுது இப்படி கொடுத்த பின்னாடி அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்களோட குடும்பத்தை, அவங்களோட அன்சாரி குடும்பத்தை வந்து சொல்லப்பட்ட மாதிரி ஏற்கனவே வாக்களித்த பிரகாரம் அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த இடத்துல பரிந்துரைத்தார்கள். அப்போது அந்த பரிந்துரைத்த அந்த நபர், அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நன்றி தெரிவிக்கிறதுக்காண்டி வந்தாங்க. நான் சொன்னதுக்காக வேண்டி அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டீங்க, அதுக்காக வேண்டி நன்றி தெரிவிக்க வர்றாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படியான வார்த்தை சொல்கிறாங்க, ஜஸாக்கல்லாஹு ஐ நபியுல்லாஹி அத்யபல் ஜஸா, நல்ல முறையில் கொடுத்த நபியே உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை தரட்டும், ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஜஸாக்கல்லாஹுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த இடத்துல ஜஸாக்கல்லான்னு வருது, ஜஸாக்கல்லா ஹைரா என்ற வார்த்தையும் என்ன செய்கிறது வருகிறது. அப்போ அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அந்த ஜஸாக்கல்லா என்று சொன்னதுக்காக திருப்பி பதில் சொல்கிறார்கள். எப்படி வாலைக்கும்னு சொல்கிற மாதிரி வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்வது போல திருப்பி அந்த ஜஸாக்கல்லாஹு ஹைராங்கிறதுக்கு பதில் சொல்கிறார்கள். எப்படின்னு பார்த்தா, வாந்தும் மஹ்ஷர் அன்சார், நீங்களும் அந்த குடும்பத்து அன்சாரி குடும்பத்தை போல நீங்களும் அன்சாரி குடும்பம் தான். அந்த அன்சாரி குடும்பத்துக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரைத்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிந்துரைக்க போய் தான் அவங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிருச்சு. அதனால் உங்களுக்கும் என்னது ஃபஜஸாக்குமுல்லாஹு அத்யபல் ஜஸா, அந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்ச உங்களுக்காகவும் அல்லாஹ் வந்து நல்ல கூடிய தரட்டும், ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலை சொல்கிறார்கள் என்று பார்த்தால், திருப்பி பதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அப்போதும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று தான் பதில் சொல்கிறார்கள். அதே மாதிரியான வார்த்தை. ஒரு ஆள் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொன்னால் திருப்பியும் அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி பதில் காட்டுறாங்க, பதில் சொல்லி தர்றாங்க, கற்றுத் தர்றாங்கன்னு சொன்னால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னு சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை திருப்பி சொல்வதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல பாரக்கல்லாஹு ஃபீன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, நமக்கு வழிகாட்டி தரவில்லை. என்ன வழிகாட்டி தர்றாங்க, அதை ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொன்னால் அதுக்கு மறுபதிலாக சொல்லக்கூடிய வார்த்தை ஜஸாக்கல்லாஹு ஹைரா தான். திருப்பியும் என்ன செய்ய வேண்டும், ஜஸாக்கல்லாஹு ஹைராங்கிற வார்த்தை தான் சொல்லப்பட வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்போ அந்த பிரகாரம் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்குண்டான பதில் என்னென்னு சொன்னால், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செய்தால் அவருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லலாம். அதே போல் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று பதில் சொன்னவர் அவர் திருப்பி மற்றவருக்கு உதவி செய்யப்பட்டவருக்கு திருப்பி மறுமொழியாக என்ன பதில் சொல்ல முடியும், அதே மாதிரியான வார்த்தை ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க, நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. இதை நாம் பதிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், மாற்று மதத்தினர் புனிதமாக கருதும் பொருட்களை வியாபாரம் செய்வதற்கு மார்க்கத்தில் தடை உள்ளதா? உதாரணமாக கிறிஸ்மஸுக்கு என்று வரக்கூடிய அலங்கார பொருட்களை விற்பனை செய்வதற்கு வியாபாரம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டான்னு சொல்லி ஒரு சகோதரர் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள் கேட்குறாங்க. சகோதரா சகோதரியா யாரோ ஒரு பேர் சொல்லப்படவில்லை, கேள்வியாக கேட்குறாங்க. அப்போ இந்த அடிப்படையை நம்ம பார்க்குற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார பொருட்களாக நம்ம விற்கின்ற தடை செய்யப்பட்ட பொருள் என்று பார்க்கின்ற பொழுது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் வ ரசூலஹு, அதாவது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தடை செய்ததெல்லாம் ஹர்ரம பை அல் ஹனாசீர், பன்றிகளையும், வபை அல் மைத்தா, இறந்தவைகளையும், வபை அல் ஹம்ர், மதுபானங்களையும், வபை அல் அஸ்னாம், சிலைகளையும் விற்பனை செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் தடை செய்தார்கள் என்று சொல்லி அஹ்மதில் 13971 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தியில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சம், இதில் சொல்லப்படுகிறது முதலாவது அம்சம் என்ன, தடை செய்தது முதலாவது பன்றிகள், அதே போல் மதுபானம், அதே போல் சொல்லப்படுகிறது செத்த இறந்தவைகள், அதே போல் அடுத்தது வருகிறது தான் சிலைகள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சிலைங்கிறது நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இந்த செய்தி கேள்விக்குண்டான பதிலாக இந்த சிலைன்ற விஷயத்தை அந்த வார்த்தையை வச்சு புரிந்து கொள்ளலாம். சிலைங்கிறது ஒரு பொருள் தான். அது எப்போ நமக்கு ஹராமாகிறது, எந்த ஒரு பொருளும் அந்த பொருளுக்கு இறைத்தன்மையை கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அது ஹராம் தான். இறைத்தன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது எந்த பொருளாக இருந்தாலும் அது ஹராம் தான். அது சிலையாக இருக்கட்டும், அடக்கம் செய்யப்பட்ட மனிதராக இருக்கட்டும், அவருக்கு கூட இறைத்தன்மையை கொடுத்தோம்னு சொன்னால் அப்போ அது என்னது, குஃப்ரியத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும், இறை மறுப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அதே போல் எந்த பொருளாக இருக்கணும், சிலை வடிவத்தில் கூட இருக்கலாம். அல்லாஹ்வால் படைத்த சூரியனை கூட அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை சூரியனுக்கு கொடுத்தாலும் அது என்னது, இணை வைத்தலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அப்போது அந்த மாதிரியான இறைத்தன்மையை கொடுக்கக்கூடிய மாதிரியான அதற்கு தோதுவாக அதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கும் என்று சொன்னால் அது விற்பனை செய்வது ஹராம். நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம், சிலையை தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம் அது ஹராம்னு சொல்லி. ஆனால் சிலை வடிவிக்கப்பட்ட அந்த பொருளை பார்த்தானா அது பொருள் ஹராம் இல்லை. அந்த சிலை எப்போ ஹராம் ஆகியது என்று பார்க்கின்ற பொழுது அதுக்கு இறைத்தன்மை கொடுக்கப்பட்டது, காது கேட்கும் பதில் அளிக்கும் என்கிற மாதிரியான இறைத்தன்மையை அதுக்கு கொடுக்கப்பட்டனால தான் அந்த பொருள் ஹராமாகி இருக்குது. அதே போல் இந்த கிறிஸ்மஸுக்கு விற்கக்கூடிய அந்த பொருட்களில் 2 விதத்தில் இருக்கிறது. ஒன்று
இறை தன்மையோடு அந்த இணை வைப்போடு சம்பந்தப்படுகின்ற பொருள்கள் ஒரு விதம், பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இன்னொரு விதம். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்மஸ் மரம் இருக்கிறது, அதுக்கு நம்ம பேர் சொல்கிறதே வந்து கிறிஸ்மஸ் மரம்னு சொல்லணும். அதுக்கு அவர்கள் பக்தியை வைத்திருப்பார்கள், இறைத்தன்மையை வைத்திருப்பார்கள், அதை வச்சு என்ன செய்யணும், வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். அதை நம்ம வித்தோம்னு சொன்னால் அது ஹராம். அதே போல் அந்த குருசை இருக்குது, அந்த சக மாதிரி அடையாளம், ப்ளஸ் மாதிரி அடையாளம், அந்த குருசை இருக்குது, அது வந்து நம்ம என்ன அது அந்த அவங்களோட வணக்க வழிபாட்டுக்கு போல விற்பதாக இருந்தாலும் அதுவும் ஹராம் தான். மார்க் அடிப்படையில் நம்ம இஸ்லாமியர்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, பாதுகாப்புக்காக வேண்டி தாயத்துன்னு சொல்லி சின்ன ஒரு இரும்பு தாடை விற்பாங்க, அதை விற்பனை செய்கிறது கூட ஹராம் தான். ஏன்டா அதில் இறைத்தன்மை நம்பிக்கை அதிலே வழங்கப்பட்டிருக்கிறதுனால ஹராம். ஆனால் இதே போல் பாருங்கள், அப்போ அந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இன்னொரு விதமான பொருள் இருக்கிறது. என்ன பொருள்? கிறிஸ்மஸ் விற்கக்கூடிய பல்ப் வகைகள் சொல்லி என்ன செய்கிறாங்க, விற்பாங்க. அதே போல் அலங்கார பொருட்களாக டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்ய, அதில் வந்து இறைத்தன்மை வழங்கப்படுவதில்லை, அதை வந்து யாரும் பக்தியாக எடுக்கிறது இல்லை. எதை பக்தியாக எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த மரத்தை, அது மாதிரியான அவங்கள பக்தியோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதைத்தான் நம்ம என்ன செய்வாங்க, வணக்க வழிபாட்டுக்காக எடுப்பாங்க. அதை விற்பது என்றால் ஹராம். பல்பு வந்து பொதுவானது, அது வந்து அவங்க பக்திக்காக எடுக்கிறதல்ல, ஒரு அலங்காரத்துக்காக எடுப்பது. அதை விற்கலாமான்னு கேட்டால் அதை விற்கலாம். அதே போல் அதுக்கு சம்மந்தப்படுகிற டிஷ்யூ பேப்பர்கள் விற்கப்படுகிறது, ஆனால் அதுக்கு மட்டும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதில் பக்தி இருக்குதா, அதில் இறைத்தன்மை கொடுக்கப்படுகிறான்னு கேட்டால் அதில் இறைத்தன்மையும் மார்க்க அனுஷ்டானங்களும் அதில் இல்லை. அலங்காரத்துக்காக வேண்டி ரெண்டு விதத்திலையும் அவங்க செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. படிப்புக்காக வேண்டியும் கூட இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரியான பொருட்களை விற்கலாம். சுருக்கமாக சொல்வதென்றால் அவங்களோட வணக்க வழிபாடுகளோடு மட்டும் சம்பந்தப்படுகிற பொருளாக இருந்தால் அதை என்ன செய்யுது, விற்பது தடை என்பதை பதிலாக சொல்லிக்கொள்கிறோம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன்னு சொன்னால், பூஜா பிட்டிய கண்டி பிரதேசத்தில் இருந்து சில்மியா என்ற சகோதரி கேட்குறாங்க ஒரு கேள்வி. சுன்னத்தான தொழுகைக்கு செய்த உழுவில் ஃபர்ல் தொழுகை தொழ முடியுமா? உதாரணமாக லுஹா தொழுகை தொழுது விட்டு அலே உதுவில் லுஹர் தொழுகையும் தொழ முடியுமா என்று சொல்லி அந்த சகோதரி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்வதாக இருந்தால், வுதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை வுது செய்கிறோம், அந்த வுது முறியாத வரைக்கும் எத்தனை தொழுகை இருந்தாலும் தொழுது கொள்ளலாம். அது சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும், கடமையான தொழுகையாக இருக்கட்டும், அந்த வுதுவிலே எத்தனை தொழுகையாக இருந்தாலும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். புகாரியில் 214வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அனஸ்ல அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தவல்லா இந்த குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்து வுது செய்வார்கள். அப்போது குழுத்து நான் கேட்டேன், கைஃப குந்தும் தஸ்னவுன், நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க, ஒவ்வொரு தொழுகைக்குமே வுது செய்கிறீங்களா, அல்லது ஒரு வுதுவிலே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, வந்து எல்லா தொழுகையும் தொழுகிறீங்கன்னு சொல்லி செய்கிறாங்க கேட்குறாங்க. கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், நான் எங்களுக்கு ஒரு வுதுவே போதும், அந்த வுதுவிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம், மற்ற தொழுகைகளையும் தொழுது கொள்வோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது அறிவிக்கிற வந்து அப்ரு ஆமிரெல்லாம் அறிவிக்கிறாங்க. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கப்படுகிறது, அனஸ் இப்னு மாலிக் அவன்கிட்ட கேட்கப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் அவன்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு வுதுவிலே வந்து நீங்கள் பல தொழுகையை தொழுகிறேன்னு கேட்கின்ற பொழுது, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்து வுது செய்வார்கள். ஒவ்வொரு ஒரு தொழுகை தொழுது முடி சலாம் கொடுத்து முடித்ததன் பின்னாடி அடுத்த தொழுகை தொழுவதால் திருப்பி வுது செய்வார்கள். இது போல் ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது செய்வார்கள். அப்போ அம்ரு இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் இப்னு மாலிக் அவன்கிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஒவ்வொரு தொழுகைக்கு வந்து வுது செய்கிறாங்க தான், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்கின்ற பொழுது, இல்லை நாங்கள் ஒரு வுதுவில் எல்லா தொழுகையும் தொழுதுடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நமக்கு வேணுங்களா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததுக்கு மாற்றமாக இவர் செய்திருப்பாரே என்று ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மாதிரி என்ன செய்திருக்கிறார்கள், வழிகாட்டு இருக்கிறார்கள். ஒரே வுதுவில் பல தொழுகைகளை என்ன செய்திருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க, தொழுகிறார்கள். இந்த செய்தி பார்க்குறேன்னு சொன்னால் முஸ்லீம்லே 466வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மக்கா வெற்றி தினத்தன்று. அப்போ இதுக்கு மக்கா வெற்றிக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் வுது செஞ்சிருப்பார்கள். ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி வுது செய்திருப்பார்கள்.
மக்கா வெற்றிக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொன்னால், அதாவது மக்கா வெற்றிக்கு பின்னாடி மக்கா வெற்றி தினத்தன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிவுதுஇ வாஹிதின் ஒரே ஒரு வுது தான் செய்தார்கள். வ மஸஹ அலா ஹுஃபைஹி அதே போல் இன்னொரு செய்தியும் செய்தார்கள், காலுறை மீது மசகும் செய்தார்கள். இதுக்கு முன்னாடி காலுறைகள் மீது மசை செய்திருக்க மாட்டார்கள் போல. அப்போ காலுறைகள் மீது மசை செய்தார்கள். இது உமரையெல்லாம் அவர்கள் என்ன அப்படியே பார்க்குறாங்க, என்ன வளமைக்கு மாற்றமாக வித்தியாசமாக இருக்குது, வளமைக்கு மாற்றமாக வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒரு உதுவையில் வந்து என்ன செய்யறாங்க, பல தொழுகையை கூட தொழுதுருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உதுவு தான் செஞ்சாங்க, பல தொழுகையை என்ன செய்கிறாங்க, அஸ்ஸலவாத்தி யௌமல் ஃபத்ஹி சல்லா அஸ்ஸலவாத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தின்னு சொல்ல பல தொழுகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். யௌமுல் ஃபத்ஹி மக்கா வெற்றி என்று தொழுதிருக்கிறார்கள். பி உதுஇ வாஹிதின் ஒரே ஒரு உதுவில் என்ன செய்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த செய்தியை செய்கின்ற பொழுது, அந்த உதுவை செய்து அந்த தொழுகையை தொழுகின்ற பொழுது உமரையெல்லாம் அவர்கள் வித்தியாசமாக பார்க்குறாங்க. அப்போ உமரையெல்லாம் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரையெல்லாம் அவர்கள் வித்தியாசமாக பார்க்குறத பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. எப்படி அப்போது உமரையெல்லாம் அவர்கிட்ட வந்து இந்த நாளில் இந்த மாதிரி செய்யப்பட்டதுக்குண்டான காரணத்தை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமாக செஞ்சதுக்குண்டான காரணத்தை சொல்கின்ற பொழுது அம்தன் ஸலாத்துஹு யா உமர், உமரே நான் வேணும்டே தான் செஞ்சேன், நான் வேணும்டே தான் ஒரே உதுவில் பல தொழுகைகளை தொழுதுன்னு சொல்லி உமரை அல்லாஹ்வும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல அந்த சந்தேகமாக பார்த்த அந்த உமரை அல்லாஹ்விற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலாக சொல்லிக் கொள்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு உது செய்தால் போதும், அந்த உது முறியாத வரைக்கும் எத்தனை தொழுகை இருந்தாலும் அது சுன்னத்தாலா தொழுகை இருக்கட்டும், ஃபர்தான தொழுகையாக இருக்கட்டும், எல்லா தொழுகைகளையும் என்ன செய்து கொள்ளலாம், ஒரே உதுவில் தொழுது கொள்ளலாம். ஆனால் அதில் வந்து நிபந்தனை என்ன, உது முறியாத வரைக்கும் அந்த தொழுகைகளை தொழுது கொள்ளலாம்ங்கிற பதிலாக சொல்லி. அடுத்த கேள்வியாக சகோதரர் கேட்குறார், நான் இஸ்லாம் பாட ஆசிரியர் ஆவேன், அதான் சொல்லப்படும் போது மார்க்க விடயங்களை கதைப்பது அல்லது குர்ஆன் ஓதுவது கூடுமா? இப்போ பாங்கு சொல்லப்படுகிறது, அதான் சொல்லப்படுகிற நேரத்தில் மற்ற நம்ம மூத்தவர்களாம் என்ன செய்வாங்க, பேச வேண்டாம் பாங்கு சொல்லுது அதான் சொல்லுன்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த விஷயங்கள் சரிதானா என்று பார்க்கின்ற பொழுது, பேசக்கூடுமா பேசக்கூடாதா என்று பார்க்கின்ற பொழுது, அதான் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரிலே 611வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா சமியத்து நிதா தொழுகையினுடைய அழைப்பாகிய பாங்கை நீங்கள் செவியேற்றால் ஃபகுலு மிஸ்லமா யகுல் முஅத்தின் அந்த முஅத்தினார் என்ன வார்த்தை கொண்டு சொல்கிறாரோ அதே போல் நீங்களும் சொல்லுங்கள். உதாரணமாக முஅத்தின் என்ன செய்கிறார், அல்லாஹு அக்பர்னு சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த செய்தியில் என்ன விளங்குன்னு சொன்னால், அந்த அதானை கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். நாங்கள் பேசி கொண்டிருந்தால் வேறு கதைகள் வேறு செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் அந்த பாங்குக்கு அந்த அதானுக்கு நம்ம செவி கொடுத்து பதில் சொல்வதற்கு அந்த நிலைமை ஏற்படாது. அப்போ சரியான வழி என்னென்னு சொன்னால், அதான் சொல்லப்படுகின்ற பொழுது பதில் சொல்வதற்கின்ற ஏற்றவாறு எங்களுடைய செயல்பாடுகளை அமைதியாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் சரியான முறையில் பதில் சொல்லலாம். அந்த இடத்துல அந்த பதில் சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில் என்ன சொல்கிறார்கள், முஅத்தின் சொல்கிற மாதிரி பதில் சொல்லுங்கண்டு. ஆனால் இரண்டு இடத்துல மட்டும் மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சிருக்கிறாங்க, நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அது முஸ்லீமில் 629வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தி, ஹய்யால ஸலா என்று வருகிற ஒரு வார்த்தை, அடுத்தது ஹய்யால் ஃபலா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஹய்யால ஸலா தொழுகைக்கா விரைந்து வாருங்கள், ஹய்யால் ஃபலா வெற்றின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு வார்த்தை பிரயோகம் வருகின்ற பொழுது மட்டும், அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி கற்றுத்தந்தார்கள் சொன்னால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லி அந்த பதிலை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு வார்த்தைக்கும் கற்றுத்தந்தார்கள். எதுக்கு, ஹய்யால ஸலா என்பதுக்கும் ஹய்யால் ஃபலா என்பதுக்கும் இந்த வார்த்தைகளை கற்றுத்தந்தார்கள். மற்ற அத்தனை வார்த்தைகளுக்கும் அதே மாதிரி பதில் சொல்ல வேண்டும், மற்ற அத்தனை வார்த்தைகளுக்கும் அதே மாதிரி பதில் சொல்ல வேண்டும். அப்போ இந்த செய்தியெல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் பதில் சொல்வதாக இருந்தால் செவிதாழ்த்து கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும், அதற்கென்று முன்னுரிமை கொடுத்தால் தான் பதில் சொல்ல முடியும். நாங்கள் வேறு சிந்தனையிலையோ வேறு காரியங்களிலோ ஈடுபடுகின்ற பொழுது அந்த அதானுக்கு பதில் சொல்வதற்கு நம்ம தவறி விடுவோம்.
அதனால் சரியான முறை என்னென்னு சொன்னால், அதான் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த அதானுக்கு பதில் சொல்வதற்காக அமைதி காப்பது என்பதுதான் சரியான முறை. பதில் சொல்வதற்காக வேண்டி அமைதி காப்பது என்பதுதான் சரியான முறை என்பதை பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.